ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டயரோட மைலேஜ் 1,00,000 கிலோமீட்டர் வரணுமா? அதுக்கான 3 டிப்ஸை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் குறிப்பாக 3வது டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1. எவ்ரி 5000 வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிடுங்க. 2. 5000க்கு ஒருக்க அலைன்மெண்ட் செக் பண்ணும்போதெல்லாம் உங்கள் டயரை இப்படி பேலன்சிங் செக் பண்ணி சைடு டு சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதாவது லெஃப்டில் இருக்கிற டயரை ரைட்லையும், ரைட்டில் இருக்கிற டயரை பேலன்சிங் செக் பண்ணி லெஃப்ட்லையும் போட்டுருங்க. இப்படி பண்ணுறதால அந்த டயரோட ரோலிங் டைரக்ஷன் ஒரே வாக்காக இல்லாமல் டைரக்ஷன் மாறும்போது உங்களுக்கு அந்த ரோலிங் ரெசிஸ்டன்ஸால் ஏற்படக்கூடிய டயரோட வியர் குறைஞ்சி டயரோட லைஃப் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே இதே மாதிரி சைட் டு சைடு, அதாவது லெஃப்ட் டு ரைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி. 3. எவ்ரி 10,000 ஒன்ஸ் கிராஸ் பேட்டர்னில் உங்கள் டயரை பேலன்சிங் பார்த்து மாற்றி போட்டுருங்க. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்டில் உள்ளதை ரியர் ரைட்லையும், ரியர் ரைட்டில் உள்ளதை ஃப்ரண்ட் லெஃப்ட்லையும், அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைட்டில் உள்ளதை ரியர் லெஃப்ட்லையும், ரியர் லெஃப்டில் உள்ளதை ஃப்ரண்ட் ரைட்லையுமா மாற்றி போட்டுருங்க. ஏன் இந்த கிராஸ் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, எல்லா வண்டிலையுமே ரியர் டயரை விட ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றி போடுறதுனால அந்த டயரோட ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாகும். இதனால் நமக்கு டயரோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி 10,000 பண்ணுறனால நமக்கு டயரோட வியர் ரொம்பவே குறைஞ்சி டயரோட மைலேஜ் ரொம்பவே அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.